வணக்கம், சசிகுமார் டாக்ஸ். இந்த வீடியோவில் ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அது என்னங்க அது மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் அப்படிலாம் சொல்கிறீங்களே. ஓகே, ஃபஸ்ட்டு ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங் அந்த ஒரு விஷயத்துக்கு வரேன். அதாவது நம்மளுடைய மார்க்கெட்டிங் அப்ரோச் எல்லாமே ரெவன்யூ மாடலில் இருக்கணும், ரெவன்யூ பேஸ்டாக இருக்கணும். ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதனால என்ன அவுட்புட், என்ன ரெவன்யூ வரப்போகுது, கம்பெனிக்கு என்ன ரெவன்யூ வரப்போகுது, அந்த பேசிஸில் நாம் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு மார்க்கெட்டிங் அப்ரோச்சை தான் ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங். சில பேர் இதை பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லுவாங்க. இது க்ரோத் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் கீ ஆஸ்பெக்ட். ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டிங்கில் ரெவன்யூ பேஸ்டு இல்லாமல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லாமே அல்டிமேட்டாக ரெவன்யூ கொண்டு வர போகுது. பட் அது எவ்வளோ ரெவன்யூ கொண்டு வரும், அது எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறதுல இம்பேக்ட் இருக்கும் அப்படின்ற அந்த பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங். சில பேர் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸுடைய அவுட்புட் என்ன, அதனுடைய ரெவன்யூ வேல்யூ என்ன அப்படின்றது சொல்ல தெரியாது. பட் டெஃபினட்டாக அந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி, அந்த ஒர்க் கண்டிப்பாக ரெவன்யூ கொண்டு வரும். பட் ஹவு இட் பிரிங்ஸ் த ரெவன்யூ, ஹவு மச் ரெவன்யூ இட் பிரிங்ஸ், ஆல் த டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும். ஸோ அந்த ஒரு அப்ரோச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தட் இஸ் ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங். அதை நீங்கள் எப்போ கம்யூனிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கம்யூனிகேஷன்ஸ், மீட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் எதுனாலுமே யூ ஹாவ் டு ஸ்பீக் அண்ட் கம்யூனிகேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ. ஓகே, யுவர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் வெர்சஸ் த ரெவன்யூ ஃபார் த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ ஹவு யுவர் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் மேட்சஸ் வித் த ரெவன்யூ அண்ட் க்ரோத் ஃபார் த கம்பெனி. இந்த விஷயத்தை தான் ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா டேட்டா தான் பேசும். ஓகேங்களா? ஸோ நாம் எல்லாம் வெறும் வார்த்தையில் சொல்கிறது கிடையாது. இதனால் நிறையா வந்தது அப்படி இப்படிலாம் கிடையாது. டேட்டா. ஸோ நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் டேட்டாவோட நாம் பேசுகிறது தான் இந்த ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ லீடு கொண்டு வந்தோம், எவ்வளோ அக்விசிஷன் ஆச்சு, அந்த லீடுனால அந்த லீடுடைய வேல்யூ என்ன, அந்த அக்விசிஷன் அதனுடைய ரெவன்யூ என்ன, இந்த பேசிஸில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? ரெண்டாவது ROI. இதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிது, இதெல்லாம் அல்டிமேட்லி ஸ்பீக்ஸ் த ரெவன்யூ ஃபார் த கம்பெனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், உங்களுடைய டேட்டாவை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹாவ் டு விஷுவலி ப்ரெசன்ட் இட். அது ஒரு கிராஃபிக்கலாக இருக்கலாம், ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம், ஒரு சார்ட்டு, இல்லைன்னா ஒரு டயக்ராம்ஸ் மூலிமா சம்திங் ஹவு அந்த கிராஃப் மூலிமா நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் விஷுவலைசேஷனாக நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய ரிப்போர்ட்டிங்கை. ஸோ அது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டை இந்த ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ ஸ்கேலப், ஒருவேளை நம்மளுடைய பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணோன்னா அப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸுடைய க்ரோத்து, பிஸ்னஸ்க்கு ரெவன்யூ கொண்டு வர்றது, இந்த உடைய ஆஸ்பெக்ட்ஸ்லேயே உங்களுடைய மார்க்கெட்டிங்கை நீங்கள் ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே ரிப்போர்ட் பண்ணுறது, அந்த ஒரு பேசிஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது தான் இந்த ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங். ஸோ டியர் மார்க்கெட்டர்ஸ், நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் பண்ணாலும், maybe a small task, maybe a big task, whatever it may be, how your task within the core of marketing is going to bring revenue to the company, அதை பேஸ் பண்ணி நீங்கள்
உங்களுடைய ஒர்க் மாடலை க்ரியேட் பண்ணுங்கள். டோன்ட் ஜஸ்ட் சே தட் ஐ ஹாவ் டன் திஸ், ஐ ஹாவ் டன் தட். எஸ், யூ ஹாவ் டன் திஸ் அண்ட் தட், பட் ஹவு மச் இட் ஹெல்ப்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ அப்படின்ற ஒரு மாடலில் நீங்கள் திங்க் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரெவன்யூ பேஸ்டு மார்க்கெட்டிங். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.